சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. எனக்கு என் மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்கல, என் குழந்தைக்கு அது தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலையே. இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு என் மனசு அவ்வளவு வருத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதே மாமனார் கையால என்ன என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண வச்சீங்களே, இது சாதாரண விஷயமே இல்ல விக்ரம். இதை விட வேற என்ன பெரிய கிஃப்ட் எனக்கு வேணும் சொல்லுங்க. அன்னைக்கு நீ பூஜைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அப்செட்டா இருந்த, லைட் கூட போடாம தனியா உட்காந்து இருந்தல, நீ அந்த மாதிரி கலங்கி நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ராத்திரி அம்மா நடந்ததை சொன்னப்ப அப்பா மேல எனக்கு எவ்வளவு கோவம் வந்தது தெரியுமா? பொண்டாட்டிய கண் கலங்க வெட்டுறவன் எப்படி ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும்? அதான் அப்பவே முடிவு பண்ண, எந்த வீட்டுல உனக்கு அவமானம் நடந்ததோ அதே வீட்டுல அதே மாதிரி ஒரு பூஜையை நடத்தி அந்த பூஜையில நடுநாயகமா உன்னை உட்கார வச்சு உன்கிட்ட அநாகரீகமா நடந்துகிட்ட அப்பா கையாலேயே ஆசீர்வாதம் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண. அதுக்கு ஏத்த மாதிரி உன் பிறந்த நாள் வர வந்துருச்சு. அதான் ரெண்டத்தையும் சேர்த்து அப்படியே ஓகே தானே? ரியலி நீங்க கிரேட் விக்ரம். இப்படி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைப்பாங்களான்னு சந்தேகம்தான். எப்பவும் என் மனசு சங்கடப்படாம, யாரு முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம, எல்லாரும் முன்னாடியும் நான் கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்களா? தேங்க்யூ சோ மச் விக்ரம். ஏய் ஏய், நீ மட்டும் என்ன ஒரு சாதாரண பொண்டாட்டி மாதிரியா நடந்துக்கிற? இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க மாமனாரு மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க 2 வார்த்தை பேசிட்டா போதும், அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் உன்னை எவ்வளவுதான் அவமதிச்சாலும் அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்குறது நீ பெருமையா நினைக்கிறல்ல. நீ எனக்கு கிடைச்சதுல நான் தான் லக்கி. இனியா நான் தான் லக்கி. நான் இப்ப சொல்றேன், இதே மாதிரி எங்க அப்பா நம்மளை கூப்பிட்டு அதே வீட்டுல வச்சுக்கிறனாலும் வரும். நம்ம குழந்தைய அவர் மடியில உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கிற நாளும் வரும். அதையும் நீ பார்க்க தான் போற. மாமா என்ன தூக்கி எறிஞ்சு பேசினப்ப, நம்ம புள்ளைய சபிச்சப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சாபம் எங்க பழிச்சிருமோன்னு அழுதேன். ஆனா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போய் அதே வாயால அவர் கையால பூ தூவி ஆசீர்வாதம் பண்ண வச்சீங்கல்ல. இனி எப்பவும் என் புள்ளைக்கு மாமா மனசுல இடம் இல்லையோன்னு நினைச்சேன். தாத்தா மடியில உட்கார்ந்து பாடம் படிக்கிற பாக்கியம் நம்ம புள்ளைக்கு இல்லையோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு விக்ரம். நம்ம புள்ளைக்கு அன்பான தாத்தா பாட்டி இருக்காங்க. நம்ம புள்ள இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் விக்ரம், போதும். இது போதுமா? ஓகே. பர்த்டேக்கு பூஜை முடிச்சாச்சு, மாமனார் மாமியார் கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்ல வேற முடிச்சாச்சு. அடுத்தது வேற என்ன? அடுத்து வேற என்ன? உங்களுக்கு டியூட்டி இருக்குல்ல, நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன், நீங்க டியூட்டி கிளம்புங்க. டியூட்டியா? இது என்ன அநியாயமா இருக்கு? உன் பர்த்டே பார்த்து பார்த்து செலிப்ரேட் பண்ணா பதிலுக்கு ட்ரீட் எதுவும் தர மாட்டீங்களா? நான் என்ன உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க முடியும்? என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. சொல்லும் போதே பொய் சொல்றோன்னு உனக்கு தோணல? எனக்கு வேண்டிய ட்ரீட்டு உன்கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுவும் அது இங்கதான் இருக்குன்னு நல்லா தெரியும். இந்த தரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் நியாயமா? இருங்க ஒரு நிமிஷம் கொடுக்கறேன். இருங்க ஒரு நிமிஷம். என்ன நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதானே, சொல்லு. என்ன? விக்ரம், இதுவும் ஒரு ஹெல்ப் தான், ஆனா நீங்க கண்டிப்பா பண்ணணும். சொல்லு. என்ன சொல்லு? நீ கேட்டு நான் பண்ணாம இருப்பேனா? நம்ம திவ்யா இருக்கால, அவ ஸ்கூலுக்கு போகும்போதோ வரும்போதோ ஒரு ரவுடி பையன் அவகிட்ட வம்பு பண்றான். நானே நேர்ல போய் கூட அவனை கண்டிச்சேன். ஆனாலும் அவன் அடங்குன மாதிரியே தெரியல. திவ்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அவன் மேல கெமிக்கல் அடிக்காம விட மாட்டேன்னு மிரட்டுறான். அவ படிக்கிறா படிக்காம போறா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அவ வேணும், அவ்வளவுதான்.
நாளைக்கே அவளை நான் கல்யாணம் பண்ண போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய் ஏய், என்ன அரைஞ்சிட்டல்ல, அவளை எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பார்க்கறேன். ஏய், நாளைக்கு தைரியம் இருந்தா இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வா. அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். திவ்யா எக்ஸாம் எழுத போயிருக்கா. இன்னைக்கும் அவளுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ்வளவுதானே, விஷயத்தை என்று சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஆனா இத சொல்லி எனக்கு நீ பர்த்டே ட்ரீட் கொடுக்காம எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. ஐயோ, lunch பண்ணணும். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். விக்ரம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் விக்ரம் வேண்டாம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.